இன்னைக்கு ரொம்ப நாள் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார் மேக்கர்லேருந்து ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார் மேக்கரில் வேறு லெவல் பண்ணிட்டாங்க. ஸோ நிறைய ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நம்ம யூஸருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி நிறைய ஆப்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதெல்லாம் என்ன ஆப்ஷன் அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அப்டேட்டு. இந்த அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிஸ்டம் நோட்டிஃபிகேஷன் இருக்குல்ல, அதில் வந்து வரும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீக்லி நம்ம ஃபஸ்ட்டில் ரேங்க்கு நம்ம போகிற மாதிரிக்கெல்லாம் இப்போ ஆப்ஷன் வந்துருச்சு. ஸோ நீங்கள் எப்படி பாருங்களோ அதை பொறுத்து வந்து பார்த்தீங்கன்னா அதுவே வந்து பார்த்தீங்கன்னா ரேங்கிங் அசைன் பண்ணி கொடுக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டெலிஃபோன் மணி போல் அப்படின்னு ஒரு சாங் பண்ணேன். ஸோ போன வீக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நான் அது ஃபஸ்ட்டு ரேங்க்கில் இருந்தேன். ஸோ இதை கிளிக் பண்ணுறேன் பாருங்களேன். செக் பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா போன வீக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு ரேங்க்கில் இருந்தேன். இந்த வீக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இவர் இப்போ இருக்கார். ஸோ இது என்ன எதை வச்சு இது கண்டுபிடிக்குது அப்படின்னா, ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சம்திங் பாயிண்ட்ஸ் இருக்கா. ஸோ இந்த நான் வந்து 80 பாயிண்ட்ஸு, இவர் வந்து 83 பாயிண்ட்ஸு. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட்ஸு என்னை விட இவர் 3 பாயிண்ட்ஸ் எக்ஸ்ட்ரா இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இவர் ஃபஸ்ட்டு ரேங்கிங்கில் இருக்கார். ஸோ இந்த பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி பாடுறீங்களோ அதை பொறுத்து அதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட்ஸ் அதுவாக கால்குலேஷன் பண்ணிக்கிறோம். ஸோ கால்குலேஷன் பண்ணி நீங்கள் பாயிண்ட்ஸ் இந்த பாட்டுக்கு நீங்கள் அந்த பாட்டில் யாருமே பாடாத அளவுக்கு நீங்கள் அதிகமான பாயிண்ட்ஸ் வச்சுருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரேங்கிங்க்கு நீங்கள் போயிடுவீங்க. இல்லை உங்களுக்கு முன்னாடி யாராவது இதுக்கு முன்னாடி பாடிருக்காங்க அப்படின்றப்ப வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாயிண்ட்ஸை கம்பேர் பண்ணி பார்த்து நீங்கள் என்ன ரேங்கிங்கில் வருவீங்க அப்படின்றது அதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா அசீம் பண்ணி உங்களுக்கு இந்த இடத்துல கொடுத்துரும். ரேங்கிங் கொடுக்குறப்ப என்ன ப்ளஸ் பாயிண்ட்டுன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களோட போஸ்ட் வந்து நல்ல வியூஸ் போகும். ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஃபாலோவர்ஸும் நிறையா வந்து கெயின் பண்ணுவீங்க. ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ரேங்கிங் ஆப்ஷன் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் பார்த்த வரைக்கும் இந்த ஆப்ஷன் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஸோ வேறு எதுவும் புதுசாக எதுவும் அப்டேட் வந்த மாதிரிக்கே தெரியல. ஸோ நீங்கள் ஏதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள், கண்டிப்பாக நானும் தெரிஞ்சுக்கிறேன், மற்ற மக்களுமே தெரிஞ்சுக்கிடுவாங்க. அதனால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம். ஸ்டார் மேக்கர் யூஸ் பண்ணுற எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்டார் மேக்கரை பற்றி தமிழில் வீடியோ போடுற சேனல் நம்ம சேனல் தான் இருக்கும். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு சேனலுமே வந்து யூடியூப்பில் இல்லை. ஸோ நம்ம சேனல் மட்டும்தான் தமிழில் நம்ம வீடியோ பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஸ்டார் மேக்கரை பற்றி ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்டில் கேளுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பிடிச்ச மாதிரிக்கே உங்களுக்கு புரிகிற மாதிரிக்கே நானே வீடியோ மேக் பண்ணுவேன். ஓகேவா? தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க. மறக்காமல் அந்த வெள்ளை கலரில் மாற்றிட்டாங்களா அந்த சப்ஸ்கிரைப் பட்டன், அதை மட்டும் ஒரு கிளிக் பண்ணி விட்டு போயிருங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் பெல் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நான் எப்போ வீடியோ அப்லோட் பண்ணேன் டிங் 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 அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். மறக்காமல் அந்த பெல் பட்டனையும் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் தட்டி விட்டு போங்க.